ஆழ்ந்த இரங்கல்கள், ரெஸ்ட் இன் பீஸ். காலைல எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் கண்டென்ட்டா போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. ஒரு ட்ரெய்னரா இதை நான் சொல்லணுன்றது என்னோட கடமை. ஜஸ்ட் ஐ அவேர் பீப்பிள் அகைன். ஓகே, 12ஆம் வகுப்பு படிக்கிற முகமது பாகிம்ன்ற தம்பி ராமநாதபுரம் மாவட்டம்ல ஏர்வாடியில தர்கால யங்ஸ்டர்ஸா பில்ட் பண்ண ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. போகும்போது அவர் முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க. வாட் ரீசன் இ டெத் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் திரும்பி நான் ஒரே ஒரு விஷயம் அவேர் பண்றேன். ஜிம்முக்கு போகிற எல்லாருமே சாவறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஜிம்முக்கு போகாமல் ஒபிஸாக இருக்கிற நிறைய பேர் தான் சாவறாங்க. நீங்கள் உண்மையாகவே ஹெல்த் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட அவேர்னஸ் அப்படி தான் இருக்குது. ஓகேவா, ஜிம்முக்கு போனால் செத்துருவோம் அப்படின்ற அதிகமாக போர்ட்ரேட் பண்ணுறதுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ப்ளீஸ் தயவு செய்து சோஷியல் மீடியாவில் இருக்க எனி நியூஸ் சேனலாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு பரப்புரையை தவிருங்க. இன்றைக்கி எப்படியோ பேர் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் மாடி சாவறாங்க. இந்த தம்பியோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி என்னன்றது நமக்கு தெரியாது. உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி, இப்போ என் அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், என் தாத்தா ஹார்ட் பேஷண்ட், மேபி அது என்னையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, ஓவராக பண்ணால் ஸ்டில் ஐ எம் ஃபிட். ஓகே, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஃபிட்டாக இருக்கேன். அதனால எல்லாருமே அப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆஸ் அ ட்ரெயினராக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரோக்ரஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கும் நிறைய ஜிம்ல நான் இந்த விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, அவருடைய செல்ஃப் ஹேபிட் சேஞ்சிங் எப்படின்னு தெரியல. மேபி அவர் எதனா தப்பு பண்ணியிருக்கலாம், மேபி தெரியாது. ஓகே, இன்னும் நான் போடல, நான் அதையும் தெளிவுபடுத்துறேன். அவர் எதனா பண்ணாரா, இல்லை நைட் அவரோட ஸ்லீப் சைக்கிள் எப்படி, அவர் என்ன சாப்பிட்டாரு, எதனால ஹார்ட்ல பிளாக் ஆச்சா, எதனால் அவர் விழுந்தாருன்றது இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ட்ரெயினரோட கைடன்ஸோட ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஜென்ரல் ட்ரெயினராக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பிடி போகிறதுல ஃபோக்கஸாக இருக்கிறத காட்டிலும் சர்வீஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட். நான் வந்து ஜென்ரல் ட்ரெயினராக ஓகே 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஜென்ரல் ட்ரெயினராக ஜிம்மில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பர்சனல் ட்ரெயினர் ஆகி அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு இன்ஃப்ளூன்சர் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஐ டோன்ட் ப்ரமோட் மை செல்ஃப் இன்ஃப்ளூன்சர். ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து சேல் பண்ணால் நீ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற அப்படின்னு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணு சொல்லிங்க. வாட் எவர் இப்போ அப்படி ஆயிடுச்சு. பட் நான் பண்ணுறதை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போயும் நான் சொல்கிறேன், உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை தான் தருமே தவிர அது என்றைக்குமே கேடு விளைவிக்கிறது கிடையாது. ஐ எம் ஸோ அப்செட் டு சீன். ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லி. இப்போ போன வாரம் தான் வந்து மாராத்தான்ல ஒருத்தர் ஓடி ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டார். அவரும் சேம் 24 இயர்ஸ். பட் இவர் இன்னும் 12 17 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இழக்கிறோம். ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் கோயிங் ஜிம். ஓகே, ஜிம்முக்கு போகிறத தவிர்க்காதீங்க. உங்களோட ட்ரைனர்ஸ் கிட்ட கேளுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இதுக்கப்புறமேட்டு ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு கண்டென்ட் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, நேற்று கூட லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் போட்டு நோ பேச்சு போடு மூச்சின்னு சொன்னது வந்து ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன். ஓகே, அதனால தான் மூச்சை போட்டு செத்துறாங்க நீ சொல்கிறத கேட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டுட்டு இருந்தான் கமெண்ட்டில். ஐ எம் ஸோ அப்செட். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல்கள்லாம் என்னால் முடியல காலையிலே. ஓகே, எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இதனோட கடமை ஒரு ட்ரைனராக நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனராக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சர்வீஸ் ஓரியன்டாக இருங்க. உங்களுக்கான பிடி உங்களுக்கான பணத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். நீங்கள் என்றைக்கு சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி தான் நான் க்ரோ ஆனேன். இது ஜஸ்ட் என்னோட செல்ஃபான ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னோட க்ரோத்துக்கு. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவேராக இருங்க. உங்கள் உடம்பை செக் பண்ணிக்கோங்க. ஃபிட்டாக இருங்க. உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்ப முக்கியம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. லவ் யூ ஒன்ஸ் அகெயின். காட் பிளஸ் யூ.